ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 26/11/1984 அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு உண்மையான சகயோகிதான் உண்மையான யோகி. உண்மையான சகயோகிதான் உண்மையான யோகி. இன்று குழந்தைகளின் சந்திக்கும் அன்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பலம், ஒரே ஒருவர் மீதான நம்பிக்கை அப்படிங்கிற இதே குடை நிழலின் கீழ் சந்திப்பதற்கான ஊக்கம், உற்சாகத்தை, சிறிதளவு குழப்பம் கூட ஆர்வத்தை அசைக்க முடியல. தடை, களைப்பு எல்லாமே மாறி அன்பினுடைய சகஜமான பாதை அப்படின்னு அனுபவம் செய்து சேர்ந்துட்டீங்க. இதை தான் தைரியமுள்ள குழந்தைகளுக்கு தந்தையினுடைய உதவி இருக்குது அப்படின்னு சொல்றதுன்னு பாப்தாதா சொல்றாங்க. பாப்தாதா சொல்றாங்க, எங்க தைரியம் இருக்குதோ அங்கு உற்சாகமும் இருக்கும். தைரியம் இல்லை அப்படின்னா உற்சாகமும் இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி எப்பொழுதும் தைரியம் உற்சாகத்துல இருக்கும் குழந்தைகள் ஒரே சீரான நிலை மூலமா நம்பர் 1 பெற்றுறாங்க. எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையா இருந்தாலும் தைரியம் மற்றும் உற்சாகத்தினுடைய ரெக்கைகள் மூலமா ஒரு நொடியில பறக்கும் கலையினுடைய உயர்ந்த நிலை மூலம் ஒவ்வொரு பெரிய மற்றும் கடுமையான சூழ்நிலையும் சிறியதாக மற்றும் சகஜமாக அனுபவமாகும். ஏன்னா பறக்கும் கலையினுடைய எதிரில் அனைத்து சின்னம் சிறு விளையாட்டு பொம்மைகள் என்று அனுபவமாகும். எவ்வளவுதான் பயங்கரமான விஷயமா இருந்தாலும் பயங்கரமானதுக்கு பதிலாக இயல்பானதாக அனுபவமாகும். வேதனை அளிக்கும் விஷயங்கள் திடத்தன்மையை கொடுப்பவை என்று அனுபவமாகும். எவ்வளவுதான் துக்கம் நிறைந்த காட்சிகள் வந்தாலும் குஷியினுடைய முரசு துக்கத்தினுடைய காட்சிகளினுடைய பிரபாவத்தை ஏற்படுத்தாது. மேலும் இன்னும் அமைதி மற்றும் சக்தி மூலம் மற்றவர்களுடைய துக்கம் வேதனையுடைய அக்னியை குளுமையான நீருக்கு சமமா அனைவருக்கும் சகயோகியாக ஆவாங்க. அந்த மாதிரியான நேரத்தில் துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சகயோகத்தினுடைய அவசியம் இருக்கும். இதே சகயோகம் மூலம்தான் சிரேஷ்ட யோகாவை அனுபவம் செய்வாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. அனைவரும் உங்களுடைய இந்த உண்மையான சகயோகத்தை தான் உண்மையான யோகி என்று ஏற்றுக்கொள்வாங்க. மேலும் அந்த மாதிரியே இறுதியில ஐயோ ஐயோ அப்படிங்கிற அந்த அலரும் நேரத்துல உண்மையான சகயோகியாக இருப்பவரில் இருந்து உண்மையான யோகி என்ற இந்த வெளிப்படையான பலனை அடைவதன் மூலமாகத்தான் வெற்றி முழக்கம் ஏற்படும் சொல்றாங்க பாபா. உங்களுடைய ஒரு துளிக்கான தாகத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த நேரத்தினுடைய மகிமை தான். இது அமைதியினுடைய சக்தியின் ஒரு நொடியினுடைய அனுபவங்கிற அந்த துளி துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு திருப்தியினுடைய அனுபவத்தை செய்வீங்க. அந்த மாதிரி நேரத்துல ஒரு நொடியினுடைய பிராப்தி அவங்களுக்கு ஒரு நொடியில அநேக ஜென்மங்களுடைய பிராப்தி மற்றும் திருப்தியினுடைய அனுபவம் செய்வீங்க. ஆனா அந்த ஒரு நொடியினுடைய சக்திசாலி நிலையின் நீண்ட காலத்து பயிற்சி உள்ள ஆத்மாவே தாகத்தில் இருப்பவனுடைய தாகத்தை தீர்க்க முடியும். அந்த மாதிரி துக்கம் வேதனை நிறைந்த பயங்கரமான வாயு மண்டலத்தின் மத்தியில ஒரு நொடியில் மாஸ்டர் உருவாக்குபவர், மாஸ்டர் வரமளிக்கும் வல்லர், மாஸ்டர் கடலாகிய அந்த மாதிரி சக்திசாலி நிலையினுடைய அனுபவத்தை செய்விக்க முடியுமா அப்படின்னு பாப்தாதா கேட்கிறார். அந்த மாதிரி நேரத்துல இது என்ன நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு அதை பார்ப்பதிலும் மற்றும் கேட்பதிலும் ஈடுபட்டுட்டீங்க அப்படின்னா கூட சகயோகியாக ஆக முடியாதுன்னு சொல்றார். ஆகினால எப்பொழுதும் தன்னை அற்ப காலத்து இச்சை அப்படின்னா என்னென்னு தெரியாத சக்திசாலி நிலையில நிலைத்திருப்பதற்கான பயிற்சியினை இப்பொழுதிலிருந்தே செய்யுங்கன்னு சொல்றாங்க பாபா. ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு மூச்சு மூலம் இடைவிடாத சேவாதாரி, இடைவிடாத சகயோகியாக இருப்பவரிலிருந்து யோகியாக ஆகுங்கன்னு சொல்றாங்க. எப்படி உடைந்த சிலைக்கு எந்த மதிப்பும் இருக்கிறது இல்லை இல்லையா? பூஜைக்குரியதாக ஆவதற்கான தகுதி அதுக்கு கிடைக்க முடியாது. அதே மாதிரி துண்டுபட்ட சேவாதாரி, துண்டுபட்ட யோகி அந்த மாதிரியான நேரத்துல உரிமையை அடைய செய்யும் அதிகாரியாக ஆக முடியாது. அந்த தகுதி அந்த சேவாதாரிக்கு இருக்காது. ஆகினால் அந்த மாதிரி சக்திசாலியான சேவை செய்வதற்கான நேரம் அருகில வந்துட்டு இருக்குது. நேரம் மணி அடித்து கொண்டு இருக்குது. எப்படி பக்தர்கள் தன்னுடைய இஷ்ட தேவதை மற்றும் தேவிகளை மணி அடித்து எழுப்புறாங்க, தூங்க வைக்கிறாங்க மற்றும் பிரசாதம்லாம் படைக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி இப்பொழுது நேரம் மணி அடித்து இஷ்ட தேவதை மற்றும் தேவிகளை உஷார்படுத்து. விழித்தெழுந்தவர்களாக ஆகியிருக்கீங்க, ஆனா தூய்மையான இல்லறத்தில் அதிகம் பிஸியாக ஆயிட்டீங்க.
தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களின் தாகத்தை தணிப்பதற்கு ஒரு நொடியில அநேக பிறவிகளினுடைய பிராப்தியை செய்விக்கும் சக்திசாலி நிலையினுடைய பயிற்சிக்காக தயாராகும் நேரத்தினுடைய மணி அடித்து கொண்டிருக்கு. பிரதட்சத்தின் திரை சிலையை அகற்றுவதற்கான நேரம் சம்பன்ன இஷ்ட ஆத்மாக்கள் உங்களை வரவழைத்து கொண்டு இருக்குது. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நேரத்தினுடைய மணியோசையோ நீங்கள் அனைவரும் கேட்டீங்க இல்லையா? நல்லது. அந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையையும் பறக்கும் கலை மூலமாக எளிதாக கடந்து செல்லக்கூடிய, நீண்ட காலத்தின் ஒரு நொடியின் பிராப்தி மூலமாக திருப்திப்படுத்தக்கூடிய இடைவிடாத சேவாதாரி, இடைவிடாத யோகி, எப்பொழுதும் மாஸ்டர் வள்ளல், வரமளிக்கும் வள்ளல் சொரூபத்தில் இருக்கும். எப்பொழுதும் ஆசை என்றால் என்னென்னு அறியாத நிலை மூலமாக அனைவரது ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் சக்திசாலி குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். கான்பூரினுடைய செய்தியை கங்கை சகோதரி பாப்தாதாவிடம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்பொழுதும் ஆடாத அசையாத ஆத்மா, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பாப்தாதாவினுடைய பாதுகாப்பு குடைநிழலினுடைய அனுபவம் நிறைந்தவர் தான் இல்லையா அப்படின்னு அவங்கள்ட்ட பாப்தாதா கேட்குறாங்க. பாப்தாதா குழந்தைகளை எப்பொழுதும் பாதுகாப்பாக வைக்கிறாங்க. எப்பொழுதுமே பாதுகாப்பிற்கான சாதனம் தந்தை மூலமாக கிடைச்சிருக்குது. ஆகினால எப்பொழுதுமே தந்தையினுடைய அன்பின் கரம் மற்றும் துணை இருக்குது. ஒன்றும் புதிதல்ல என்ற இந்த பயிற்சி உடையவராக ஆகிட்டீங்க தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நடந்து முடிந்ததோ அது ஒன்றும் புதுசு கிடையாது. என்ன நடந்துட்டுருக்கோ அதுவும் புதுசு கிடையாது. இயல்பாகவே புத்தியில் டச்சிங் ஆகிட்டே இருக்குது. ஒத்திகை இப்பொழுது நடந்துட்டு இருக்குது. அந்த மாதிரியான நேரத்தில் பாதுகாப்பிற்கான சேவைக்கான என்ன சாதனம் இருக்கணும், என்ன சொரூபம் இருக்கணும், இதனுடைய ஒத்திகை நடக்குது. இறுதியில் ஐயோ ஐயோ அப்படிங்கிற அந்த அலறலின் நடுவே வெற்றி முழக்கம் ஏற்படும். அளவற்றதற்கு பிறகு முடிவு, மேலும் புது யுகத்தினுடைய ஆரம்பம் ஆகிடும். அந்த மாதிரியான நேரத்தில் விரும்பாவிட்டாலும் அனைவருடைய மனதில் இந்த பிரத்யட்சத்தாவினுடைய முரசு கொட்டும். காட்சிகள் மிக மென்மையானதாக இருக்கும், ஆனால் பிரத்யட்சத்தாவினுடைய முரசு தான் ஒலிக்கும். அப்படி ஒத்திகையை கடந்து வந்து விட்டீர்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட கவலையில்லா ராஜா ஆகி தனது பங்கை செஞ்சீங்க, மிக நன்றாக செஞ்சீங்க. இங்கு வந்து சேர்ந்துட்டீங்க. இதுதான் அன்பினுடைய சொரூபம். நல்லதை யோசிப்பதற்கு பதிலாக யோசிக்காமல் இருப்பதும் இருக்குது. என்ன நடந்ததோ அதுவும் ஆகா ஆகா. இதில் கூட அநேகர்களுக்கு ஏதாவது நன்மை ஏற்படும். ஆகையினால எரிந்து போவதிலும் நன்மை இருக்குது என்றால் தப்பித்து கொள்வதிலும் நன்மை இருக்குது. ஐயோ என்று கூற மாட்டீர்கள். ஐயோ எரிந்து விட்டது என்று அப்படியும் வேண்டாம், இதிலும் நன்மை இருக்கிறது. எப்படி தப்பித்து கொள்ளும் நேரத்தில் ஆஹா ஆஹா என்று பாராட்டுதல் செய்கிறாங்க. ஆஹா தப்பித்து கொண்ட, அதே மாதிரி எரியும் நேரத்திலும் ஆஹா ஆஹா என்று இருக்க வேண்டும். இதைத்தான் ஒரே சீரான நிலை என்று சொல்வதுன்னு பாபா சொல்கிறாங்க. காப்பாற்றுவது நம்முடைய கடமை, ஆனால் எரியக்கூடிய பொருள் எரியத்தான் செய்யும். இதுலேயும் பல கணக்கு வழக்குகள் இருக்கலாம். நீங்களோ கவலையில்லா ராஜா, ஒன்றை எழுந்தோம் லட்சத்தை அடைந்தோம் என்ற இதுதான் பிராமணர்களினுடைய ஸ்லோகன். பிராமணர்களுடைய ஸ்லோகன் பாபா என்ன சொல்கிறாங்க? நீங்களோ கவலையில்லா ராஜா, ஒன்றை எழுந்தோம் லட்சத்தை அடைந்தோம். ஆகினால கவலை இல்லாதவங்க, மேலும் நல்லது ஏதோ கிடைக்க போகுது. எனவே எரிவதும் நாடகம், காப்பாற்றப்படுவதும் நாடகம், இரண்டுமே நாடகம்தான். இவர் எந்த அளவு கவலையற்ற ராஜாவாக இருக்கிறார் என்ற இதைத்தானே பார்ப்போம். எரிந்து கொண்டிருக்குது, ஆனால் இவர் ராஜா. ஏனென்றால் பாதுகாப்பு குடைநிழலின் கீழ் இருக்கிறார். அவங்க என்ன ஆகும் எப்படி ஆகும் என்ற கவலையில் வந்துடுவாங்க. எப்படி சாப்பிடுவோம், எப்படி வாழ்க்கை நடத்துவோம் என்ற கவலை இருக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு கவலையே இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. இப்பொழுது ஏற்பாடுகளையோ செய்யதான் வேண்டும் இல்லையா? செல்வேன் என்று இதை எப்படி நினைக்காதீங்க, இதை இப்படி நினைக்காதீங்க. ஆனால் அனைவரையும் அழைத்து செல்வேன் அப்படின்னு நினைங்க. அனைவருக்கும் சாட்சாத்காரம் செய்வித்து திருப்திப்படுத்தி பிரத்யட்சதாவினுடைய முரசை அடித்து கொண்டே பிறகு செல்வோம். முதல்ல ஏன் செல்லணும்? நீங்களோ தந்தையோடு சேர்ந்தே செல்வீங்க. பிரத்யட்சதாவினுடைய அதிசயமான காட்சிகளை அனுபவம் செய்து செல்வீங்க இல்லையா? இவங்களும் ஏன் இறந்துடணும்? இந்த மனமோந்த பக்தி, மனமோந்த பூஜை, அன்பினுடைய புஷ்பங்கள் அப்படிங்கிற
இந்த இறுதி காட்சிகள் மிகவும் அதிசயமாக இருந்தது. அட்வான்ஸ் பார்ட்டியில் யாருக்கு பங்கு இருக்குது என்பது வேறு விஷயம். மற்றபடி இந்த காட்சியை பார்ப்பதோ மிகவும் அவசியம். யார் இறுதியில் செய்தாங்களோ அவங்க அனைத்தையும் செய்தாங்க. ஆகையினால தந்தை இறுதியில் வருகிறார் என்றால் அனைத்தையும் செய்துவிட்டார் இல்லையா? எனவே தந்தையுடன் சேர்ந்து இந்த அதிசய காட்சிகளை பார்த்து கொண்டே ஏன் உடன் செல்லக்கூடாது? இதுவும் சிலருடைய பங்காக இருக்குது, எனவே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வைக்காதீங்க. சென்று விட்டார்கள் என்றாலும் நல்லது, இருந்து விட்டார்கள் என்பதும் மிகவும் நல்லது. தனியாக சென்றீர்கள் என்றால் அட்வான்ஸ் பார்ட்டியில் சேவை செய்ய வேண்டும் என்பது இருக்கும். ஆகையினால செல்ல வேண்டும் என்ற இதை மட்டும் யோசிக்காதீங்க. அனைவரையும் உடனழைத்து செல்லணும் என்ற இதையும் யோசிங்க. நல்லது. இதுவும் ஒரு நல்ல அனுபவத்தை அதிகரித்தது. என்ன நடக்குதோ அதன் மூலம் அனுபவத்தினுடைய அளவு அதிகரித்துடுது. எப்படி மற்றவர்களுக்கு படிப்பில் பட்டம் கிடைக்குது, அதே மாதிரி நீங்கள் அனுபவம் செஞ்சீங்க அப்படின்னா டிகிரி, அதாவது பட்டம் கிடைத்தது. அடுத்ததாக பாப்தாதா பார்ட்டிகளோடு சந்திப்பு செய்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அனைவரும் தன்னை சுயராஜ்ய அதிகாரி அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. இப்போ சங்கமிகத்தில் சுயராஜ்யம், உலகினுடைய ராஜ்யம் எதிர்காலத்துக்கான விஷயம். சுயராஜ்ய அதிகாரி தான் உலகராஜ்ய அதிகாரியாக ஆகிறாங்க. எப்பொழுதும் தன்னை சுயராஜ்ய அதிகாரி அப்படின்னு புரிந்து, இந்த கர்மேந்திரங்களை வேலைக்காரர்கள் என்று புரிந்து தன்னுடைய அதிகாரத்தினால நடத்தி வைக்கிறீங்களா? அல்லது சில நேரம் ஏதாவது கர்மேந்திரியம் உங்களை மீறி ராஜாவாக ஆயிடுதான் பாபா கேட்குறாங்க. சுயம் நீங்களே ராஜாவா அல்லது எப்பொழுதாவது ஏதாவது ஒரு கர்மேந்திரியம் ராஜாக ஆயிடுதா? எப்பொழுதாவது ஏதாவது ஒரு கர்மேந்திரியம் ஏமாற்றத்தையோ கொடுப்பதில்லையே. ஒருவேளை எதன் மூலமாவது ஏமாற்றம் அடைஞ்சிங்க அப்படின்னா துக்கத்தை அடைஞ்சிங்க. ஏமாற்றம் துக்கத்தை பிராப்தி செய்விக்குது. ஏமாற்றம் இல்லை அப்படின்னா துக்கம் கிடையாது. அப்படி நீங்கள் சுயராஜ்யத்தின் குஷியில், போதையில், சக்தியில் இருக்கிறவங்க. சுயராஜ்யத்தினுடைய போதை பறக்கும் கலையில் எடுத்து செல்லக்கூடிய போதை. எல்லைக்கு உட்பட்ட போதை நஷ்டத்தை பிராப்தி செய்விக்குது. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட போதை ஆன்மீக போதை, சுகத்தின் பிராப்தி செய்விப்பது. அப்படி யதார்த்த ராஜ்யம் அப்படின்னா ராஜாவினுடைய ராஜ்யம், பிரஜைகளுடைய ராஜ்யம், குழப்பங்களை ஏற்படுத்தும் ராஜ்யம். தொடக்கத்திலிருந்து ராஜாக்களினுடைய ராஜ்யம்தான் இருந்து வந்திருக்குது. இப்போ கடைசி பிறவியில் பிரஜைகளின் ராஜ்யம் வந்தது. இப்போ நீங்கள் அனைவரும் ராஜ்ய அதிகாரியாக ஆயிட்டீங்க. அநேக பிறவிகள் யாசிப்பவர்களாக இருந்தீங்க. இப்போ யாசிப்பவர்களிருந்து அதிகாரியாக ஆகிட்டீங்க. குழந்தைகளே குஷியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு பாப்தாதா எப்பொழுதுமே சொல்கிறாங்க. எந்த அளவு தன்னை சிரேஷ்ட ஆத்மா அப்படின்னு புரிந்து சிரேஷ்ட காரியம், சிரேஷ்ட பேச்சு, சிரேஷ்ட எண்ணம் வைப்பீங்களோ அந்த அளவு இந்த சிரேஷ்ட எண்ணத்தின் மூலமாக சிரேஷ்ட உலகத்தின் அதிகாரியாக ஆயிடுவீங்க. இந்த சுயராஜ்யம் உங்களுடைய பிறப்புரிமை. இதுதான் உங்களை பல பிறவிகளுக்கு அதிகாரியாக ஆக்கக்கூடியது. நல்லது. அடுத்து பாபா வரதானம் கொடுக்குறாங்க. மனம் புத்தியினுடைய ஒருமித்த நிலை மூலமா அனைத்து சித்திகளை பிராப்தி செய்யக்கூடிய எப்பொழுதும் சக்தி நிறைந்த ஆத்மா ஆகுக. எப்பொழுதுமே சக்தி நிறைந்த ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, மனம் புத்தியினுடைய ஒருமித்த நிலை மூலமா அனைத்து வெற்றிகளை பிராப்தி செய்யணும். அனைத்து சக்திகளை பிராப்தி செய்வதற்காக ஒருமித்த நிலையினுடைய சக்தியை அதிகரிக்க சொல்றாங்க பாபா. இந்த ஒருமித்த நிலையினுடைய சக்தி சுலபமாக தடையற்றவராக ஆக்கிடும். கடின உழைப்பு செய்வதற்கு அவசியமே இருக்காது. ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது சுலபமாக அனுபவமாகும். பிறகு சுலபமாக ஒரே சீரான நிலை உருவாயிடும். அனைவருக்காகவும் நன்மை பயக்கும் உள்ளுணர்வு, சகோதரன் அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கும். ஆனால் ஒருமித்த நிலை உடையவராக ஆவதற்காக உங்களுடைய மனம் மற்றும் புத்தி எப்பொழுதும் உங்களுடைய கட்டளைக்கு ஏற்றபடி நடக்கணும். கனவுல கூட ஒரு வினாடி கூட குழப்பம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாபா. அடுத்ததாக ஸ்லோகனில் பாபா சொல்கிறாங்க, தாமரை மலருக்கு சமமாக விலகி இருந்தீங்க அப்படின்னா பிரபுவினுடைய அன்புக்கு பாத்திரமானவராக ஆயிடுவீங்க. பிரபுவினுடைய அன்புக்கு பாத்திரமானவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, தாமரை மலருக்கு சமமாக விலகி இருக்கணும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.